Hi guys, welcome to Chennai IAS Academy TNPSC group exams kana aptitude kana sila shortcuts da நம்ம இனிமே ஒரு part வீடியோ பார்க்க போறோம். So aptitudeல conceptual questions குள்ள நம்ம மூவ் பண்றதுக்கு முன்னாடி சின்ன shortcuts வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து நம்புறேன். So அந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சில shortcutsலாம் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு ரெண்டு சில shortcutsலாம் கத்து தரேன். அதுக்கு அப்புறமா அடுத்த வீடியோல போலாம். ஓகேவா? So first TNPSC group exams கான aptitude. ஓகேவா? ஆப்டிடியூட் ஷார்ட்கட். ஆப்டிடியூட்ன்றது உங்களுடைய யூனிட் நம்பர் 10. ஓகேவா? உங்களுடைய யூனிட் நம்பர் 10. அந்த யூனிட் நம்பர் 10ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ கூட சேர்ந்து மென்டல் அபிலிட்டியும் இருக்க போகுது. ஸோ இந்த 25 மார்க்கை வந்து நம்ம ஆப்ஷனலா விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் வந்து நம்மளுடைய வெயிட்டேஜ் அதிகம் உள்ள ஒரு யூனிட்ல ஆப்ஸும் ஒன்று. ஸோ அந்த 25 மார்க்கை அடிச்சாதான் அழகா நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளுடைய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும். அந்த ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு ஒரு நல்ல பூஸ்டரா இருக்கும். அப்ப நம்ம அதுக்கான ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தர போற ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா HCF ஃபைண்ட் அவுட் பண்றது. HCF னா என்னன்னு தெரியும்ல, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் இது பண்ணிடாதீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? மீ போ வா, மீ பெரு பொது வகுத்தி. பொது வகுத்தி எதுல பொதுவா காமனா வந்து எதுல வந்து அந்த ஃபேக்டர் டிவைட் ஆகுதோ அதை தான் மீ பொரு வகுத்தின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சார் எனக்கு நீங்க ஷார்ட்கட் கத்துருவீங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்கு 12, 24, 36, 48. இதோட HCF கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது? HCF கண்டுபிடிங்க இந்த நம்பர்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லமா, இதை பார்த்தோன்னே டக்குன்னு போடுறதா. எனக்கு உனக்கு 2 டிஜிட் நம்பர்ல இருந்து சொல்றேன்னா 3 டிஜிட் நம்பர் தான் பெரும்பாலும் கேட்பாங்க. 2 டிஜிட் நம்பர்ல உனக்கு புரிய வச்சுட்டு 3 டிஜிட் நம்பருக்குள்ள போலாம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருக்கேன். இப்ப 48ல இருந்து 36 கழிங்க. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர், அதுக்கு அடுத்த சின்ன நம்பர். 48ல இருந்து 36 கழிச்சா என்ன வருது? 12. அடுத்தது இதுல பெருசு, அதுக்கு அடுத்த சின்னதுல கழிச்சிட்டேன். இப்ப இந்த பெருசுல இருந்து இந்த சின்னதை கழிங்க. 36ல இருந்து 24 கழிச்சா என்ன வருது? 12. அதுக்கு அடுத்தது இந்த பெருசுல இருந்து இந்த சின்னது. 24ல இருந்து 12 கழிச்சா என்னது? 12. அப்போ வித்தியாசம் எல்லாத்துலயுமே சேமா இருக்கா? வித்தியாசம் எல்லாத்துலயுமே சேமா இருக்கு. என்னன்னு இருக்கு? 12, 12, 12 இருக்கு. அப்ப இந்த எண்களுடைய பொது வகுத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா 12. முடிஞ்சிடுச்சு. புரியுதா? அந்த எண்களுடைய பொது வகுத்தி, மீ பெரு பொது வகுத்தி HCF என்ன? 12. இந்த மாதிரி தான் எல்லாமே கேட்பாங்க. இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 128, 256. ஃபார் எக்ஸாம்பிள் 14, 5, 6, 8. அடுத்த நம்பர் 384. இந்த 3 நம்பருக்கும் என்ன பண்றாங்க? இந்த 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடின்னு சொல்றாங்க. இந்த 3 நம்பருடைய HCF உனக்கு திடீர்னு கேட்கறாங்கன்னா இது வந்து உனக்கு ஒரு 3 டிஜிட் நம்பர். இந்த 3 நம்பர் என்ன? ஒரு 3 டிஜிட் நம்பர். இதுக்கு எப்படி சார் பார்த்தோன்னே டக்குன்னு HCF கண்டுபிடிக்குதுன்னா, இதுல பெரிய நம்பர்ல இருந்து அதற்கு அடுத்து உள்ள சின்ன நம்பரை கழிங்க. 384 கழிச்சு அடுத்தது 256 கழிங்க. 14ல 6 போச்சுன்னா 8, 7 5 போச்சுன்னா 2, 3ல 1 போச்சுன்னா 2, 128 வருது. அடுத்தது 256ல இருந்து 128 கழிங்க. 16ல 8 போச்சுன்னா 8, 4ல 2 போச்சுன்னா 2, 2ல 1 போச்சுன்னா 8. சோ வித்தியாசம் இதுலயும் 128 தான் வருது, இதுலயும் 128 தான் வருது. அப்ப 3 டிஜிட் நம்பர்னு பார்த்து டக்குன்னு HCF எப்படி கண்டுபிடிக்கணும்னு feel பண்ணாதீங்க. The difference between the number is same, then it must be a HCF of that numbers. அதாவது வித்தியாசங்கள் ஒன்றாகவே அமைந்தா அதுதான் அந்த எண்களுடைய மீப்பொரு வகுத்தியாக இருக்கும். அப்ப இதனுடைய இது என்ன? 128 ஓவர். ஈஸியா தானே இருந்தது. அப்ப எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் ஈஸியா போட்டுடலாம்ல. டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா HCF அதான் இருக்கும். இப்போ உங்களுக்கான கேள்வியை நாங்க வைக்கிறோம். அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் என்ன பண்ணணும்? மறக்காம கமெண்ட் பண்ணணும். பண்ணலாமா? So guys, இந்த 3 क्वेश्चनக்கான HCF தான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ண போறீங்க. சோ அந்த டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா அந்த டிஃபரன்ஸ் தான் அதனுடைய HCF இருக்கணும்னு சொல்லிட்டேன். சோ நான் நகர்ந்துக்கிறேன். நல்லபடியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த 3 क्वेश्चனுடைய HCF, அதாவது நீ கண்டுபிடிக்க வேண்டியது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF மீ போ வா. அது என்னன்றதை கண்டுபிடிச்சு ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உனக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றத நாங்களும் பார்க்க முடியும். அடுத்தடுத்து எங்களுடைய சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிச்சிட்டீங்களா? சோ HCF தெரிஞ்சிருச்சு. அடுத்தது LCM எப்படி கண்டுபிடிக்கணும்ன்ற ஷார்ட்கட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ क्वेश्चंस ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்களா? சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. சோ LCM இதை என்னன்னு சொல்லுவீங்க? மீ சி மா.
இதை தான் சொல்லுவீங்க. ஓகேவாமா? ஸோ இப்போ பார்க்கலாமா என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான். எல்சிஎம் ஈஸி தான்மா. லீஸ்ட் காமன் மல்டிபிள். எது லீஸ்ட் காமன், இதை எந்த சின்ன நம்பரால் அதை வகுக்க முடியும் அப்படி பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. எல்சிஎம் பொறுத்த வரையும் இப்போ நான் ஒரு சின்ன நம்பர்ல இருந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். 2 4 6 இதுக்கு எல்சிஎம் எடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்கூல் மெத்தட்ல 2, 4, 6 இதை 2 டேபிள்ல 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், அடுத்தது திருப்பியும் 2 டேபிள்ல 1 டைம் 3 திருப்பியும் 3 டேபிள்ல 1 1 1 இந்த மாதிரி 1 1 1 எடுத்துட்டு வந்து வச்சாதான் நம்ம மனசுல அப்படியே ஒரு திருப்தியே கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணிட்டு 2 2 சார் 4 4 3 சார் 12 2 பெருக்குனீங்கன்னா 4 4 3 பெருக்குனீங்கன்னா 12 அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க எடுத்துட்டு வந்து எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. அப்ப இந்த 3 எண்களுடைய எல்சிஎம் என்ன 12 இப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. இவ்வளோலாம் கண்டுபிடிக்க வேணாம். இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. 2 4 6 இருக்கிறதுல பெரிய நம்பர் எது 6. இந்த 6 எடுத்துப்போம். பெரிய நம்பரை தான் சூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுக்கப்பட்ட எண்கள்ல எது பெரிய நம்பரோ அதை தான் சூஸ் பண்ணோம். 6 தான் பெரிய நம்பர். இந்த 6ஆல மற்ற நம்பர் டிவிசிபிள் ஆகுமான்னு செக் பண்ணோம். 6 2ஆல அடியும். 6 4ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. 6 4ஆல எக்ஸாக்ட், அதாவது 6 வந்து 4 டேபிள்ல வருமா? வராது. 6 2 டேபிள்ல மட்டும் தான் வரும். அப்போ 6 எல்சிஎம் கிடையாது. பெரிய நம்பரை தான் சூஸ் பண்ணணும். பெரிய நம்பரை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பர் மற்ற 2 டேபிள்ஸ்லயுமே வரணும். 2 டேபிள்ல வருமே தவிர 4 டேபிள்ல வராது. அடுத்தது வரல அப்படின்னும் பொழுது இந்த பெரிய நம்பர் எதால மல்டிப்ளை பண்ணணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். எதால மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல. இப்ப 6 2 12. இந்த 12 2 டேபிள்லயும் வரும், 4 டேபிள்லயும் வரும், 6 டேபிள்லயும் வரும். எல்லாத்துலயுமே வரணும். வந்தாதான் அது எல்சிஎம், வரலன்னா அது எல்சிஎம் கிடையாது. அப்ப 12 3 டேபிள்லயுமே வரும். அப்ப இந்த நம்பர்களுடைய எல்சிஎம் 12. ஏன் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் நடத்தும் போது இந்த மாதிரி ஷார்ட்கட் இருந்தாதான் நம்மளால ஈஸியா பண்ண முடியும். அங்க உட்காந்துட்டு நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்க, நார்மல் ஸ்கூல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கூல் மெத்தட்லாம் நமக்கு அந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் கை கொடுக்காது. அப்ப டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ்க்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப 12 போட்டி அப்ப 12 இது 3த்துலயுமே வரும். ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸ் உனக்கு நடத்தி காமிக்கிறேன். 2, 4, 8 இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர் 8. 8 2 டேபிள்லயும் வரும், 4 டேபிள்லயும் வரும், 8 8th டேபிள்லயுமே வரும். அப்போ இதனோட இந்த 3 நம்பருடைய எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8. இந்த 3 நம்பருடைய எல்சிஎம் என்ன 8. சார் சிம்பிளா இருக்கு சார், கொஞ்சம் கஷ்டமா கொடுங்க அப்படின்னா இங்க பாருங்க. அடுத்தது எடுத்துட்டு வரேன். 2, 4, 8, 12 எடுத்துட்டு வரேன். ஓகேவா? 2, 4, 8, 12 12 2 டேபிள்ல வரும், 4 டேபிள் வரும், 8 டேபிள்ல வராது. சோ அதனால 12 எல்சிஎம்மா இருக்க வாய்ப்பு இல்லை. பெரிய நம்பர் 12 தானே. சோ 12 எல்சிஎம்மா இருக்க வாய்ப்பு இல்லை. சோ என்ன பண்ணணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. என்ன வந்தது? 24. 24 2 டேபிள்லயும் வரும், 4 டேபிள்லயும் வரும், 8 டேபிள்லயும் வரும், 12th டேபிள்லயும் வரும். அப்ப இந்த நம்பருடைய எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 24. finished. ஓகேவாமா? சரி. இப்ப அடுத்தது சார் அந்த மாதிரி வரலன்னா என்ன சார் பண்றது பார்க்கலாம். அதுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். ஓகேவா? 2 4 8 10. இப்ப 10 இருக்கா? இருக்கிறதுல பெரிய நம்பர் 10. 10 2ல வரும், 4லயும் வராது, 8லயும் வராது. அப்ப 10 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 20 2ல வரும், 4ல வரும், 8ல வராது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்றது 2ஆல பண்ண வரல. இப்ப அடுத்தது அது 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப 10 3ஆல மல்டிப்ளை பண்ணு. 30 2ல வராது, சாரி 2ல வரும், 4ல வராது. ஓகேவா? அப்பயே போயிடுச்சு. அடுத்தது 4ஆல மல்டிப்ளை பண்ணு. சோ நம்ம எக்ஸஸா மல்டிப்ளை பண்ணிட்டே தான் இருக்கணும். 40 2ல வரும், 4ல வரும், 8ல வரும், 10ல வரும். அப்போ இந்த 4 நம்பருடைய எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 40. 2 டேபிள்லயும் 40 வரும், 4th டேபிள்லயும் 40 வரும், 8th டேபிள்லயும் 40 வரும், 10th டேபிள்லயும் 40 வரும். அப்ப இந்த 4 நம்பருடைய எல்சிஎம் 40. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 40 தான் எல்சிஎம். ஓகேவா? சரி, நான் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பரா தரேன் இப்போ. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை டைம் அண்ட் ஒர்க்ல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 10 12 15 நாட்கள்னு வரும். 10 நாட்கள், 12 நாட்கள், 15 நாட்கள், இதெல்லாம் தான் எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வரும். அப்ப இந்த நம்பருக்கு எல்சிஎம் ஈஸியா கண்டுபிடிங்க. இருக்கிறதுல the biggest number is 15. 15 10 டேபிள்ல வராது, 12 டேபிள்ல வராது. அப்ப 15 into 2 30. 30 10 டேபிள்ல வருமே தவிர 12th டேபிள்ல வராது. So 15 into 3 45. So இது எதுலயுமே வராது. அப்ப 15 into 4 60. 60 10 டேபிள்ல வரும், 12 டேபிள்ல வரும், 15 டேபிள்ல வரும். அப்போ 10, 12, 15 உடைய எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா the least common multiple is 60. ஓவர்.
ஓகேவா 60 ஓகேவா சரி அடுத்தது சார் அந்த மாதிரி நீங்க 4 வரையும் பண்ணீங்க 5 வரையும் பண்ணீங்க 6 வரையும் பண்ணீங்க வரவே எதுலயுமே வரலனா என்ன சார் பண்ணலாம்னா அதுக்கும் ஒரு क्वेश्चन வச்சிருக்கேன் 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 இஸ் தி ஹையஸ்ட் நம்பர் 10 2 ல வரும் 4 ல வராது 6 ல வராது 8 ல வராது சோ 10 எதால மல்டிப்ளை பண்ண சொன்னேன் 2 20 2 ல வரும் 4 ல வரும் 6 ல வராது 8 ல வராது சோ 10 into 3 30 2 ல வரும் 4 ல வராது 6 ல வரும் 8 ல வராது இந்த மாதிரி வராதுனாலே நம்ம அடுத்த ஆப்ஷன் மூவ் பண்ணிட வேண்டியதுதான் 10 into 4 40 முன்ன 6 ன்ற நம்பர் இல்ல அதான் 2 4 8 10 ல 40 வந்துச்சு LCM சொல்லிட்டோம் இப்போ 6 டேபிள்ல 40 வருமானா வருமா 6 டேபிள்ல 40 வருமா வராது அப்போ 40 யும் வராது அடுத்தது 5 10 5s are 50 50 2 டேபிள்ல வரும் 4 டேபிள்ல வராது 6 டேபிள்ல வராது 8 டேபிள்ல இந்த மாதிரி பாருங்க மேக்ஸிமம் 5 வரையும் ட்ரை பண்ணலாம் 5 ஆல பெருக்குற வரையும் ட்ரை பண்ணலாம் வரல அப்படின்னும் பொழுது தயவு செஞ்சு சொல்றேன் என்ன பண்றீங்க அப்படின்னா எனக்கு வரல சார் 5 வரையும் மல்டிப்ளை பண்ணி வரலன்னா அந்த 10 இருக்குல்ல அந்த நம்பரை ஒதுக்கிடு இது நமக்கு பிரயோஜனமே படல 5 வரையும் செக் பண்ணிட்டேன் 10 ன்ற நம்பர் பிரயோஜனப்படல அதனால அதை என்ன பண்றேன் ஒதுக்கி வச்சிட்டேன் இப்போ அதற்கு அடுத்த பெரிய நம்பர் எது 8 இததான் இந்த பெரிய நம்பரை தான் டிசைட் பண்ணோம் இந்த 8 வெச்சுக்கோ இப்போ 8 2 ல வரும் 4 ல வரும் 6 ல வராது 8 2s are 16 16 2 ல வரும் 4 ல வரும் 6 ல வராது அப்புறம் 8 3s are 24 2 ல வரும் 4 ல வரும் 6 ல வரும் 8 ல வரும் அப்போ 8 வரக்கூடிய நம்பர் எது 24 இந்த 24ன்றது இந்த 4 டேபிள்ஸ்லயே வரும் அப்போ 2, 4, 6, 8 இந்த 4 நம்பருடைய LCM எதுன்னு பாத்தீங்கன்னா 24 தனியா நான் விட்டு வச்சிருக்க நம்பர் என்ன 10 அவங்கள கூட சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க பெருக்குனா 240 அப்போ இந்த 5 நம்பருடைய LCM என்னன்னு பாத்தீங்கன்னா 240 சார் நான் நார்மலா ஸ்கூல் மெத்தட் படி போட்டா 120 தான் வந்து நீங்க 240 போடுறீங்களே அப்படின்னா எப்படின்னா வரட்டும் இது ஷார்ட்கட்ல வந்தது 240 நீ நார்மலா ஸ்கூல் மெத்தட்ல போட்டா 120 ஆனா ஃபைனலா கேன்சலேஷன் ஆகும்போது ரெண்டுமே சேமா கேன்சல் ஆகும் 120 240 எப்படி ஆகும் சேமா கேன்சலேஷன் ஆகும் அவ்வளவுதான் எங்க போனாலும் ஆன்சர் ஒண்ணு தான் வரப்போகுது அப்ப ஈஸி தானே ஓகேவா ஃபைன் இது புரிஞ்சுச்சா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில क्वेश्चंस LCM தர போறேன் LCM வந்து போட போறீங்க என்னென்ன क्वेश्चंसனு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் 10, 12, 20 10, 12, 20 அடுத்து செகண்ட் क्वेश्चन 12, 20, 15 இந்த மூணு நம்பருக்கு தேர்ட் क्वेश्चन 6, 8, 12 fourth क्वेश्चन but not the least அப்படினு சொல்ற மாதிரி 15, 20, 30 ஓகேவா சோ இந்த 4 क्वेश्चनோட ஆன்சரை LCM என்ன வருதுன்றத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுடைய ஆன்சரை சோ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல இன்னும் வேற ஒரு ஷார்ட்கட் ஸ்கொயர் அப்படிலாம் இருக்குல்ல சோ அதனுடைய ஷார்ட்கட்ஸோட உங்களை வந்து மீட் பண்றேன் சோ गाइस பை